கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு நினைக்கிறேன். அதில் கூட வயதானவர்களை நான் இங்கே பார்த்துருக்கிறேன். கையில் ஒரு கைத்தடியை அப்படியே பிடித்து கொண்டு ஊனி அதை அப்படியே நடந்து கொண்டு வருவார்கள். இன்னும் சிலரை பார்த்துருக்கிறேன், 4 சக்கரம் இருக்கும், 2 கையும் அந்த சக்கரை வண்டியில் வைத்து அப்படியே நடந்து கொண்டு வருவார்கள். இன்னும் சிலரை பார்த்துருக்கிறேன், கடைக்கு பொருள் வாங்க வருகிறவர்கள் அதாவது கைப்பிடி இருக்கும், பை மாதிரி முன்னே இருக்கும், பொருளை வாங்கி அதில் போட்டுக்கினா அப்படியே தள்ளி கொண்டே போவார்கள். இப்படி பலவிதமான கைத்தடிகளையும் கைப்பிடிகளையும் பயன்படுத்தி கொண்டு வயதானவர்கள் இன்றைய நாட்களில் நடக்கிறத பார்க்க முடியும். இப்போ அந்த கைத்தடியோ கைப்பிடியோ ஒரு வேளை நடப்பதற்கு அவர்களிடம் இல்லை என்றால் அவர்கள் விழுந்து விடுவார்கள். இன்னும் ஒரு சிலரை பார்த்துருக்கலாம், இது இல்லாமையே நடக்க சிலர் முயற்சி பண்ணுவார்கள். ஆனால் அவர்களுடைய சரீரத்தில் பலன் இல்லாதபடி அவர்கள் கீழே விழுந்து விடுவதையும் பார்க்க முடியும். ஒரு அம்மா அப்படி தான் கைப்பிடியை அருகிலே வைத்து விட்டு ஒரு கட்டையை பிடித்து கொண்டிருந்தார்கள். அந்த கட்டையை பிடித்து கொண்டதுனால அவரால் நிற்க முடிந்தது. கைப்பிடி கீழே விழுந்து விட்டது. பிறகு கைப்பிடியை எடுத்து கையில் கொடுத்த பிறகு அந்த கைப்பிடியை பிடித்து கொண்டு தான் அவர்களால் நடக்க முடிந்தது. கைத்தடி இல்லை என்றால் அவர்களால், அந்த கைப்பிடி இல்லை என்றால், அந்த கையை அப்படி வளைஞ்ச மாதிரி இருக்கு, நீங்கள் பார்க்கலாம், அந்த பிடி அதில் வச்சுன்னு தான் அப்படி ஊனிக்கொண்டு அவர்கள் நடந்து போவதை பார்க்க முடியும். சரி பிரதர், இதெல்லாம் எதுக்கு சொல்கிறீங்க பிரதர் அப்படி என்று கேட்கலாமாங்க. இந்த காரியத்தை அப்படி இந்த வசனத்தை கூட நம்ம ஒப்பிட்டு பார்த்தோன்னா எவ்வளோ ஒரு ஆழமான எச்சரிப்பை ஆண்டவர் அன்று பதிவு செய்திருக்கிறார் வேதாகமத்தில். கிருபை உபதேசத்தாருக்கு இந்த வசனம் தெரியாது, இந்த வசனத்தை பேச தெரியாது. இன்னொன்று, சிலருடைய கொள்கை கோட்பாடுக்கு இந்த வசனம் அவர்களுக்கு ஒத்து வராததுனால இப்படிப்பட்ட வசனங்களை புரட்டுவார்கள், மாற்றுவார்கள். தயவுசெய்து பைபிளை படியுங்க. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தை திரும்ப திரும்ப வாசித்து பாருங்கள். விழுந்து போகாதபடிக்கு, வீழாதபடிக்கு ஜாக்கிரதையாரு, எச்சரிக்கையாரு. இப்போ அந்த கைப்பிடியை பிடித்து கொண்டு கைத்தடி இல்லை என்றால் விழுந்து விடுவார்கள். அது அவங்க கையில் இருக்கணும். நீங்கள் பிடிங்கிட்டு நடந்து வாங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு பார்த்தா அவங்களால நடக்க முடியாது. யோசித்து பார்க்கணும். சில டைமில் பிரியமானவர்களே, அதாவது வசனத்தினுடைய ஆழம் தெளிவாக எளிய தமிழில் இருந்தாலும் கூட அதை வெவ்வேறு விதமாக புரட்டுறதை இன்றைய நாட்களில் பார்க்க முடிகிறது. சரி, நேராக நான் வசனத்துக்கு போயிடுறேன். ஆகையால் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், ஆகையால் அந்த சிஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்க கடவோம். நம்மளை பார்த்து சொல்கிறாரு. இப்போ அதாவது ஆகையால் அந்த சிஷ்டாந்தத்தின்படி, அப்போ முன்னால் இருக்கிற பகுதியெல்லாம் பொறுமையாக வாசித்து பாருங்கள். ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமல் இல்லை. அது யாராக இருந்தாலும் சரி, போதகராக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி, இப்போ பிறந்த விசுவாசி, இல்லை 50 வருஷம் சீனியர் விசுவாசி, இல்லை சீனியர் பாஸ்டர், ஜூனியர் பாஸ்டர், அதில் இப்போ வந்த பாஸ்டர், உதவிக்காரர், யாராக இருந்தாலும் ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடி. அப்போ பிரியமானவர்களே, இந்த கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு, அந்த கைத்தடியில்னா விழுந்துருவோம். இப்போ கீழ்ப்படிந்தால் விழமாட்டோம். இப்போ புரிகிறதா நான் எப்படி ஒப்பிட்டு பார்க்கிறேன் என்று? அப்போ கீழ்ப்படிந்தால் விழமாட்டோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு, வசனத்திற்கு, அவருடைய சொல்லுக்கு, தேவனை பின்பற்றுகின்ற காரியத்துக்கு, தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய காரியத்திற்கு பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி, பரலோக ராஜ்யத்தை நோக்கி, இந்த உலக காரியங்களை வெறுத்து அவரை பின்பற்றி கீழ்ப்படிந்து 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 போகும்பொழுது நீ விழமாட்ட அப்படின்னு சொல்கிறாரு ஆண்டவர். ஒருவேளை கீழ்ப்படியலன்னு சொன்னால் விழுந்துருவோம், கைப்பிடி இல்லைன்னா விழுந்துருவோம். அப்போ கீழ்ப்படிந்தால் தேவனோடு ஐக்கியப்பட முடியும், தேவனோடு உறவாட முடியும், தேவனோடு பேச முடியும், தேவனோடு நடக்க முடியும், தேவனை பின்பற்ற முடியும், தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்க முடியும், தேவனோடு நித்தியமாக இருக்க முடியும். இந்த பூமியிலையும் சரி, தேவனுடைய வீட்டிலையும் சரி. அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க நீ நானும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்க அதற்கு ஒரே ஒரு நிபந்தனை, கீழ்ப்படியணும். கீழ்ப்படியலைன்னா விழுந்துருவோம். 2வது காரியம், எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் முழுமையாக. அதில் ஒரு வசனம் சொல்லுகிறது, மேலும் அவர் 40 வருஷமாக யாரை அவர் அரோசித்தார், யாரை வெறுத்தார் அப்படின்னு ஒரு கேள்வி. 40 வருஷமாக ஏன் வெறுக்கணும்? ஆண்டவர் யோசித்து பாருங்கள். எவ்வளவு அற்புதம், எவ்வளவு அடையாளம், எவ்வளவு ஆண்டவர் அந்த மக்களை நேசித்து அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தார். ஆனால் அவர் வெறுக்கிறார்.
ஏன் வெறுக்கிறார்னா ஒரு காரியம் தடை ஆண்டவருக்கு. பாவம் செய்ததுனால அல்லவா, அவர்கள் பாவம் செய்தவர்களாக இருந்ததனால அல்லவா அப்படி என்று சொல்லிட்டு அவர்களுடைய சவங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போயிற்று. இதில் நம்ம சிந்திக்க வேண்டிய காரியம், விழுந்து போகாதபடிக்கு இந்த இடத்துல முன்னகர வசனத்தில் பார்த்தோம் விழுந்து போகாதபடி ஜாக்கிரதையார். இதில் பார்க்குறோம் விழுந்து போயிற்று. எதனால்? பாவம் செய்ததுனால கடவுள் அவரை வெறுத்தார், அவர் அந்த ஜனங்களை வெறுத்தார் என்று பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 10:8 பாருங்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். ஆனால் சிலர் சொல்லலாம், இன்றைக்கும் சொல்லின்னு தாங்கிறாங்க, எவ்வளவு விபச்சாரம் செஞ்சாலும் பாவம் செஞ்சாலும் விழமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. பிரியமானவர்களே, தயவு செய்து பைபிளை திரும்ப திரும்ப வாசிங்க. விழுந்து போனார்கள், அதுபோல் நாமும். யாரை சொல்கிறாரு? நம்மை பார்த்து சொல்கிறாரு. அன்றைக்கு இருக்கிற ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு. கொரிந்திய ஜனங்களை பார்த்து சொன்ன பவுல் இப்போ நம்மை பார்த்து 2024 வசிக்கின்ற நம்மை பார்த்து சொல்லுகிறாரு, அதுபோல் நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக, அப்படி பண்ணால் நாமும் விழுவோம் என்பது நிச்சயம். நாமும் விழுவோம் என்பது நிச்சயம். இதை பேசுவாங்களா? சற்று யோசித்து பாருங்கள். அப்போ பரலோக வீட்டை குறித்து பேசலாம், வாக்கு தத்தத்தை குறித்து பேசலாம், தீர்க்க தரிசனத்தை குறித்து பேசலாம், ஆசீர்வாதத்தை குறித்து பேசலாம், இப்படி இருப்பாய் அப்படி இருப்பாய், இப்படி பெருகுவாய் அப்படி பெருகுவாய் என்று பேசலாம், டைரெக்டாக நம்ம போயிடலான்னு சொல்லி பேசலாம், எல்லாம் பேசலாம். ஆனால் பைபிளில் முழுமையாக பைபிளை கருத்தாக ஒரு மனிதன் வாசிப்பானால் பைபிள் முழுவதும் இயேசுவை போல வாழவும், அவரை பின்பற்றவும், பாவத்தை வெறுக்கவும், தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை செய்யவும், இதை பற்றி மட்டும்தான் பைபிள் பேசுகிறது. இடையிடையே பேசுகிற ஆசீர்வாதம் அத்தனையும் நிபந்தனைக்கு உட்பட்ட ஆசீர்வாதங்கள். புரிஞ்சுக்குவோம் சத்தியத்தை. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவை தயவுசெய்து அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை தயவுசெய்து வாசித்து பாருங்கள், அவருடைய ஊழியத்தை வாசித்து பாருங்கள் என்று அடிக்கடி நான் பேசுகின்ற ஒரு காரியம். எனவே பிரியமானவர்களே, இந்த 3 விழுந்து போகாதபடிக்கு விழுந்து போயிற்று, நாமும் விழுவோம் என்பது நிச்சயம். பிரதர், நான் எங்கே பிரதர் வேசித்தனம் பண்ணுறேன்? பவுல் அன்றைக்கி சொன்னார் பிரதர் அந்த ஜனங்களை பார்த்து, இன்று நான் எங்கே பிரதர் வேசித்தனம் பண்ணுறேன்? அப்படியா? பிரியமானவர்களே, இன்று பலரை அடிமையாக்கி விட்டது ஆபாசம். பல கிறிஸ்தவர்களை அடிமையாக்கி விட்டது, பல வாலிபர்களை அடிமையாக்கி விட்டது, பல போதகர்களை அடிமையாக்கி விட்டது ஆபாசம். அது செல்ஃபோன் வழியாக இருக்கலாம், சினிமா வழியாக இருக்கலாம், அந்தரங்க பாவங்கள், காட்சிகள், செயல்களாக இருக்கலாம். சிந்தித்து பாருங்கள் தயவுசெய்து. இப்படி செய்வோமானா நாமும் விழுவோம். ஊழியருங்க ஒருவேளை அவர்கள் தாலாட்டு பாடி சபை நடத்தணும், பதவியில் இருக்கணும், வருமானம் வரணும்னு சொல்லி உங்களுக்கு முன்பாக வசனத்தை, பாவத்தினுடைய கண்டிப்பை பேசாமல், விளைவை பேசாமல், ஆபத்தை பேசாமல், எச்சரிப்பை பேசாமல் தாலாட்டு பாடி ஒருவேளை காணிக்க தசம் வாங்கி அவர்கள் பெருகுவதற்கு உங்களுக்கு முன்பாக வாக்கு தத்துவத்தையும் ஆசீர்வாதத்தையும் வைக்கலாம். ஏமாந்து போகாதீங்க. பைபிளை ஒழுங்காக கருத்தாக வாசிங்க. எவ்வளோ வஞ்சகம், எவ்வளோ ஏமாற்று வேலை என்று பிரசங்க பீடத்தில் கடவுளுடைய வார்த்தையை வைத்து கொண்டு பல போதகர்கள் திரும்ப திரும்ப பேசுவேன், என் உயிர் உள்ள வரை. கடவுளுடைய வார்த்தை 2 புறமும் கருக்குள்ள பட்டயம். எனவே எச்சரிக்கையாக இருப்போம். கீழ்ப்படிந்தால் விழமாட்டோம். இவ்வளோதான் சத்தியம். கீழ்ப்படினோம். அடுத்தது, பாவம் செஞ்சிட்டா கடவுள் நம்மளை வெறுக்கிறாரு. அடிக்கடி சொல்லுவாங்க, அவர் பாவியை நேசிக்கிறாரு. ஆமாம், பாவியை நேசித்து உள்ளே கொண்டு வராரு அவருடைய சரீரத்துக்குள்ளே, திரும்ப பாவம் செய்கிறதுக்கா? அப்படின்னா இயேசு என்ற பெயர் எதற்காக? மத்தேயு லூக்காவில் இயேசு என்று பெயரிடுவாயாக. அர்த்தம் என்ன? பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். எந்த பாவத்திலிருந்து நீக்கி ரட்சிப்பார்? பரலோகத்துக்கு போன பிறகு பாவத்தை நீக்கவா ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார்? புரிஞ்சுக்கணும். பரலோகத்தில் பாவமே இல்லை, அங்கே போய் பாவத்தை நீக்குவதற்காக. இந்த உலகத்தில் நீயே நானும் பாவம் இல்லாதபடி பாவத்தை வெறுத்து அவர் வல்லமையினால் வாழ்வதற்குத்தான் இயேசு என்ற நாமம் கொடுக்கப்பட்டு, இயேசு என்ற நாமத்தில் ஆண்டவராக இயேசுக்கு சொந்து சிலுவையில் உனக்காக எனக்கு ரத்தம் சிந்தி அவர் நம்மை மீட்டார் என்று பார்க்கிறோம். எனவே பிரியமானவர்களே,
விழாதபடி எச்சரிக்கையாக இருப்போம். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையில், கர்த்தருடைய வசனத்தில், கர்த்தரோடு ஐக்கியப்பட, கர்த்தரோடு நடக்க, கர்த்தரோடு உறவாட நாம் கவனமாக இருக்க வேண்டுமானால் பாவத்தை வெறுக்கணும், பாவத்தை அருவருக்கணும். அந்தரங்க பாவம், ஆபாச பாவம், எந்த பாவமாக இருந்தாலும் வெறுக்கணும். கர்த்தர் கிருபை செய்வாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, கீழ்ப்படிமையாக அநேகர் விழுந்து போனார்கள். ஆண்டவரை, நாங்கள் கீழ்ப்படியும்படியாக விழுந்து விடாதபடி எங்களுக்கு கிருபை தாருங்க. பாவம் செய்ததனால் அநேகர் வெறுத்தீர். எங்களையும் வெறுத்து விடாதபடி நாங்கள் பாவத்தை விட்டு விலகி பாவத்தை அருவருக்க எங்களுக்கு கிருபை தாருங்க. ஆண்டவரே, ஆபாச பாவம் எந்த பாவமாக இருந்தாலும், இச்சையான எந்த பாவமாக இருந்தாலும் அதில் நாங்கள் விழுந்து போகாதபடி ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தையில் நிலைத்து நிற்க, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி எங்களுக்கு கிருபை தாருங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு ஜெபங்க நல்ல பிதாவே. ஆமென்.